ஹாய், வெல்கம் பேக் டு வாஃபேக்ஸ் சேனல். கார்ட்டூன்ஸை விரும்பி பார்க்காத குழந்தைங்க கண்டிப்பாக இருக்கவே முடியாது. குழந்தைங்க மட்டும் இல்லை, சில பெரியவங்க கூட கார்ட்டூன்ஸை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அதுவும் 90s டைமில் வெளியான கார்ட்டூன்ஸை கண்டிப்பாக யாராலையும் மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான ஹாப்பியான 90s கிட்ஸோட லைஃப்பை இன்னும் ரொம்ப ஹாப்பியாக மாற்றினது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த டைமில் வெளியான கார்ட்டூன் சீரீஸ் தான். அப்படிப்பட்ட சில கார்ட்டூன் சீரீஸை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம 90s டைமில் நிறைய கார்ட்டூன் சீரீஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதில் நம்ம விரும்பி பார்த்த ஒரு கார்ட்டூன் சீரீஸ் அப்படின்னா அது டாம் அண்ட் ஜெரி. இந்த டாம் அண்ட் ஜெரி எப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1940 கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வில்லியம் ஹானா அண்ட் ஜோசப் பார்பரா அப்படிங்கிற இந்த 2 பேர் தான் இந்த டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் சீரீஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா MGM கார்ட்டூன் ஸ்டுடியோ அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு கார்ட்டூன் ஸ்டுடியோ இருக்கு. அந்த MGM கார்ட்டூன் ஸ்டுடியோவில் இவங்க 1930s இருந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி கார்ட்டூன் சீரிஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் சீரிஸும் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பஸ் கெட்ஸ் த பூட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம டாம் அண்ட் ஜெரிக்கு வேற பேர் தான் வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா டாமுக்கு ஜாஸ்பர் அப்படிங்கிற பேரும் ஜெரிக்கு ஜிங்ஸ் அப்படிங்கிற பேரும் வச்சிருந்தாங்க. அதாவது ஜாஸ்பர் அண்ட் ஜிங்ஸ் அப்படின்னு வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடுனதுனால அதுக்கப்புறம் ஹேனாவும் பார்பராவும் இதுக்கு நம்ம வேற நேம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஸோ அதுக்காக இன்ட்ரா ஸ்டுடியோ காம்படிஷன் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணி அங்கே ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அதாவது இந்த ஜாஸ்பர் அண்ட் ஜிங்ஸ் அப்படிங்கிற கேட் அண்ட் மவுஸுக்கு வந்து வேற ஒரு நேம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து அந்த எம்ப்ளாயிஸ்க்கு இடையில வச்சாங்க. அதில் ஜான் கார் அப்படிங்கிறவர் தான் இந்த டாம் அண்ட் ஜெரி அப்படிங்கிற நேமை வந்து சஜஸ்ட் பண்ணார். அதாவது அந்த கேட்டுக்கு டாம்ங்கிற நேமும் அந்த மவுஸ்க்கு ஜெரிங்கிற நேமும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு பரிசா அவருக்கு $50 வந்து கொடுத்தாங்க. டாம் அண்ட் ஜெரிங்கிற நேமை கொடுத்தவர் யார் அப்படின்னா ஜான் கார் தான். இப்படி தான் நம்ம அந்த மவுஸுக்கும் கேட்டுக்கும் டாம் அண்ட் ஜெரிங்கிற நேம் வந்து உருவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாமே வந்து டாம் அண்ட் ஜெரி அப்படிங்கிற நேம்லேயே வெளிவந்துச்சு. இந்த டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் சீரீஸில் மொத்தம் எவ்வளோ எபிசோட்ஸ் இருக்குது அப்படின்னா 163 எபிசோட்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆன இயர் வந்து 1940 and லாஸ்ட் எபிசோட் முடிவடைஞ்ச இயர் வந்து 2005. இந்த டாம் அண்ட் ஜெரி சீரீஸை வந்து 3 ரன்ஸாக பிரிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரன், செகண்ட் ரன், தேர்ட் ரன் அப்படின்னு சொல்லி 3 ரன்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. இதில் இந்த ஃபர்ஸ்ட் ரன்னை வந்து டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னா வில்லியம் ஹானா அண்ட் ஜோசப் பார்பரா. இவங்க 2 பேரும் தான் இந்த ஃபர்ஸ்ட் ரன்னை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரன்ல எவ்வளோ எபிசோட்ஸ் இருக்குது அப்படின்னா 114 எபிசோட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து தியேட்ரிக்கல் ரிலீசஸ், அதாவது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணப்பட்டது. இந்த சீரீஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 1940 1958 வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ரன் சொல்லக்கூடிய வில்லியம் ஹானாவும் அப்புறம் ஜோசப் பார்பராவும் இவங்க 2 பேரும் டைரக்ட் பண்ண எபிசோட்ஸ் வந்து மொத்தம் 114 எபிசோட்ஸ் ஆகும். அடுத்ததான் செகண்ட் ரன். இந்த செகண்ட் ரன்ல மொத்தம் 13 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த 13 எபிசோட்ஸையும் டைரக்ட் பண்ணவர் ஜீன் டிச். இந்த ஜீன் டிச் டைரக்ட் பண்ண இந்த 13 எபிசோட்ஸும் மக்களால் அவ்வளவா விரும்பப்படலை. ஏன்னா இது எல்லாத்தையுமே வந்து வேர்ஸ்ட் டாம் அண்ட் ஜெரி ஷார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ வந்து இது அவ்வளோவா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடலை. இது 1961 62 வரைக்கும் இது கண்டினியூ ஆச்சு இந்த செகண்ட் ரன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தேர்ட் ரன்ல சக் ஜோன்ஸ் அப்புறம் கால் டோரேஜ் இவங்க 2 பேரும் ஒரு சில எபிசோட்ஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. சக் ஜோன்ஸ் 1963 67 வரைக்கும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கால் டோரேஜ் வந்து 2001 2005 வரைக்கும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் எபிசோடான பஸ் கெட்ஸ் த பூட் அப்படிங்கிற எபிசோட் தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் எபிசோட். இந்த டாம் அண்ட் ஜெரியோட ஆரம்ப எபிசோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாம் கேட் 4 காலில், அதாவது நார்மல் கேட் மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு சில எபிசோட்ஸ் கழிச்சு இந்த டாம் கேட் வந்து 2 காலில் நடக்கிற மாதிரி பண்ணிக்க முடியும், அவங்களால எப்படி சாக முடியும் அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரோவர்சிஸ் வந்து அந்த டைமில் நிறையவே கிரியேட் ஆச்சு அவங்க டாம் அண்ட் ஜெரி ஃபேன்ஸ்க்கு இடையில. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் சீரீஸ் இது வரைக்கும் 7 ஆஸ்கர் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு. அதாவது கார்ட்டூன்ஸ் கேட்டகரியில் பெஸ்ட் ஷார்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் சீரீஸ் 7 ஆஸ்கர் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 6 ஆஸ்கர் அவார்ட்ஸ்க்கு நாமினேட் செய்யப்பட்டிருக்கு. இதில் எதெல்லாம் ஆஸ்கர் வின்னிங் எபிசோட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா த யாங்கி டூடில் மவுஸ், மவுஸ் ட்ரபிள், குவைட் ப்ளீஸ், த கேட் கான்ஸ்டோ, த லிட்டில் ஆர்ஃபன், தி 2 மவுஸ்கிட்டர்ஸ், ஜோஹான் மவுஸ், இது எல்லாமே வந்து ஆஸ்கர் வின்னிங் எபிசோட்ஸாக வந்து சொல்லப்படுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம டாம் அண்ட் ஜெரி ஷோ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1940 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1940 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம டாம் அண்ட் ஜெரிக்கு இப்போ எவ்வளோ ஏஜ் ஆயிருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? எப்போதுமே குடுகுடுன்னு ஓடிட்டு இருந்தா நம்ம டாம் அண்ட் ஜெரிக்கு இப்போ 78 வயசு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம இப்போ அவங்கள டாம் தாத்தா ஜெரி தாத்தான்னு தான் கூப்பிடணும், அவ்வளோ ஓல்ட் ஆயிட்டாங்க. இனி வர அடுத்த ஜென்ரேஷன் இந்த டாம் அண்ட் ஜெரி சீரீஸை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாஃபேக்ஸ் சேனல்